ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக இன்றையிலிருந்து தொடர் போதனையாக ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே தெரியும். மேபி நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு கேட்குறேன். அடிக்கடி கேட்பாங்கல்ல, நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் உடனே எப்படி சார் எங்கள் அம்மா வயிற்றுல திருப்பி போயிட்டு எப்படி சார் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இது பொதுவாக கேட்கக்கூடியது. பட் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு வழக்க சொல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது பின்னால் என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கு, அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் வாட் இஸ் ரீஜெனரேஷன், மறுபிறப்பு என்றால் என்ன, அதை குறித்து நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். மிக முக்கியமான ஒரு சத்தியம். அதே நேரம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை நீங்கள் கேளுங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். உங்களுக்கு இதோட பின்னணி தெரியும். நிக்கோதேமு கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்குற பதில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்போ இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. மறுபிறப்புக்கும் ரட்சிப்புக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சிங்க அப்படின்னா, இந்த மறுஜென்மம் முழுக்குனால தான் நம்ம ரட்சிக்கவே பட்டோம் அப்படின்னு இருக்குது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். இப்போது இந்த மறுஜென்மம் முழுக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படின்னு யோவான் 5:1 சொல்லுது. அப்போது ஏற்கனவே பிறந்த ஒருத்தன் இப்போ திருப்பியும் பிறக்கிறான். ஏற்கனவே அவங்க அம்மா அப்பாவால் பிறந்தவன் இப்போ தேவனாலே பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது மாம்சத்தில் பிறந்த ஒருத்தன் இப்போ அவனோட அப்பா யார், அதாவது ஒரு எப்படா பிறந்த அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இன்னொரு பிறப்பு எப்படி பிறப்புன்னா, இது மாம்சத்தினால் வந்து பிறப்பு இல்லை, இது தேவனாலே அவன் பிறந்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளையாகவே அவன் ஆயிட்டான் அப்படிங்குது. நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல. ரத்தத்தினால, அதாவது உலகத்தில் பிள்ளைங்க பிறக்கிறது ரத்தத்தினால, பயாலஜிக்கல் அவங்களுக்கு புரியும். மாம்ச சித்தத்தினால அப்படின்னா அவங்களுக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய தாகத்தினால, ஆசையினால் அப்படின்னு வச்சுக்கலாம். புருஷனுடைய சித்தத்தினாலாவது அப்படின்னா ஒரு கணவனுடைய ரோல் அங்கே என்ன அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல வரேன். இவங்கெல்லாம் எப்படி பிறந்தவங்களாம் அப்படின்னா, ரத்தத்தினால் பிறக்கலை, மாம்ச சித்தத்தினால் பிறக்கலை, புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கலை, தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா இவங்க பிறந்ததற்கான முழு காரணம் தேவன். அப்படி ஒரு பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் நடந்தது. அப்படின்னா என்ன? சரி, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே உங்கள் பயோகிராஃபி எப்படி இருந்திருக்கும், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க, பிறப்பை பற்றி பேச போகிறோம். அப்படின்னா மறுபடியும் பிறந்ததை பற்றி தான் பேச போகிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நம்ம எப்படி இருந்தோம் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எபேசி 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு இருக்குது. மரித்தவர்களாக இருந்தால் அப்படின்னு எப்படி யோசிக்கலாம். இந்த சில மார்ச்சுவரியில் பார்த்தீங்கன்னா அப்போ சில சகோதரர்கள் வேலை பார்ப்பாங்க. அந்த மார்ச்சுவரியில் பணத்தை அந்த ப்ராசஸ் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுற காரியத்தில் சில சகோதரர்கள் ஒரு மிக முக்கியமான பணி, அந்த பணியை அவங்க செய்வாங்க. அவங்க அங்கேயே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் அதில் உரமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதே மார்ச்சுவரிக்கு நீங்களும் நானும் போனோம் அப்படின்னா, அதை பார்த்துட்டு வந்தாலே ஒரு 3 நாளைக்கு உங்களால் என்னால் சாப்பிட முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற சகோதரர்கள் மிக முக்கியமான ஒரு பணி இல்லை, எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு வேலை. ஆனால் அவங்க பாருங்கள், அங்கேயே தான் அவங்க சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் அங்கேயே படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களால் என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் அதை பார்த்த உடனே ஒரு உணர்வு நமக்கு வருகிறது இல்லை, அந்த உணர்வுக்கு அவங்க மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த உணர்வு உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கு எனக்கு ஏற்படுகிறக்கூடிய ஒரு வேலை இப்படி சொல்லலாம், அதை அருவருப்பா, இல்லை ஒரு பயமா, இல்லை ஒரு வேதனை கலந்த ஒரு உணர்வு, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி மரித்து போயிட்டாங்க. எப்படி அந்த உணர்வே அவங்களுக்கு வராதோ அதே மாதிரி நீங்களும் நானும் அக்கிரமத்தை அக்கிரமாகவும் பாவத்தை பாவமாகவும் பார்க்கக்கூடிய உணர்வே இல்லாமல் அதுக்கு செத்து போயிருந்தோமா அப்படின்னா, பாவமே பாராத தேவன் பாவம் செய்கிறங்கிறத தெரியாமலேயே, அதாவது பாவம் செய்கிறங்கிற உறுத்துதலே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற இவன் எதுக்கு மரிச்சு போயிட்டான் அப்படின்னா, தேவனை தேடணுங்கிற உணர்வுக்கு செத்து போயிருந்த ஒரு மனிதன். வேற யாரையும் பற்றி சொல்ல, உங்களையும் என்னையும் பற்றி தான் சொல்கிறேன். நம்ம அப்படி தான் இருந்தோமா. எபேசி 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம்,
யாருக்கு பிள்ளைன்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கோபாக்கினின் பிள்ளை அப்படின்னா இப்படிப்பட்டவனெல்லாம் காலி பண்ணணும்பா, அதனுடைய அப்படிப்பட்ட ஸ்டேஜில் நம்ம இருந்தோம். அதே பேசி 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். எல்லாமே பிள்ளையை பற்றி தான் பேசுது. கீழ்ப்படியாமைங்கிறது ஏறக்குறைய டிஸ்ஒபீடியன்ஸுங்கிறது பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, சாபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன் தேவனின் பிள்ளைகளாகிட்டோம் அப்படின்னு சொல்லி. தேவனின் பிள்ளைகளாக ஆகிறதுக்கு முன்னே எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம், செத்தவங்களாக இருந்தோம், இன்னும் சொல்லப்போனால் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அதையும் தாண்டி பார்த்தா மண் எங்கே இருக்க வசனம்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண் அப்படிங்கும்போது கேம் ஃப்ரம் டஸ்ட், அது ஒரு கர்ஸ், சாபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்படி கோபாக்கினையின் பிள்ளையா, கீழ்ப்படியாமையின் பிள்ளையா, சாபத்தின் பிள்ளையா, தேவனை தேடுகிற உணர்வுக்கு செத்தவர்களாக இருந்த நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்? நம்ம அன்றைக்கி சொல்லணும்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க நான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு முன்னே நீங்கள் யாருக்கு பிள்ளையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் இப்படி தான் இருந்தோம். இப்படி இருந்த கோபாக்கினைக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் பிள்ளையாக இருந்த நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாக ஒரே நேரத்தில் மாறினேன்? அதுக்கு யார் வேலை செஞ்சா, இல்லை அது எப்படி நடந்துச்சு? 2 முக்கியமான காரியம் உங்களுக்கு எனக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, நான் எப்படி பிறப்பிக்கப்பட்டேன், என்னை எப்படி ஜெனிப்பித்தார் ஆண்டவர் அப்படின்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அது எப்படி சொல்லுது பாருங்களேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுக்குன்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தத்து எடுக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு குழந்தை ஒரு 10 கொலை பண்ணியிருக்கு, ஒரு 4 திருட்டு வேலை பண்ணியிருக்கு. அந்த குழந்தைய யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த பிள்ளை அவைலபிள். இந்த பிள்ளையை நீ தத்து எடுப்பீங்களா? சரி, தத்தெடுக்க விட்டுருங்க. கட்டாயத்தின் பேரில் தத்தெடுக்கலாம். ஆசையாக போய் தத்தெடுப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்களும் நானும் கோபாக்கினையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் பிள்ளைகள், இன்னும் சொல்லப்போனால் பிசாசின் பிள்ளைகள், தேவனை தேடக்கூடிய உணர்வே இல்லாத அப்படி இருந்த பிள்ளையாக இருந்த உங்களை என்னையும் அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தாராமா. அதான் எப்படி ஜெனிப்பித்தாருன்னா, வசனம் சொல்லுது, அவர் சித்தம் கொண்டு. அப்படின்னா உங்கள் மேலே ஆசைப்பட்டு. சரி, இவன் மேலே ஆசைப்படுறதுக்கு தகுதியே இல்லை. இவன் பிசாசின் பிள்ளை, இவன் கோபாக்கினைக்கு ஏதுவானவன், இவன் மேலே ஆசையப்படாதீங்க. எப்படி தத்தெடுக்கணும்னு நினைக்கிற பெற்றோர் கூட ஒரு கிரிமினல் குழந்தைய தத்தெடுக்கிறது இல்லை, ஒரு கொலகாரம் பிள்ளைய தத்தெடுக்கிறது இல்லை. நல்ல பிள்ளையா, படிக்கிற பிள்ளையா, அழகான பிள்ளையா அப்படின்னு தத்தெடுப்பாங்களே தவிர, ஒரு குஷ்டரோகியோட பிள்ளைய அல்லது குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய ஆசையாக யாராவது தத்தெடுத்து ஒரு குஷ்டரோகி குழந்தைய தத்தெடுப்பாங்களா? முடியாதுல்ல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு. இன்னும் கொஞ்சம் அதே இது விலைக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. குஷ்டம் வந்த ஒரு பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3ஆவதாக ஒரு பிள்ளையை வளர்க்கலான்னு போகிறீங்க. அங்கே குஷ்டம் பிடிச்ச ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய தத்து எடுக்கிறதே மிகப்பெரிய காரியம். தத்தெடுத்து அந்த பிள்ளை மேலே மொத்த சொத்தை எழுதி வச்சு இதுதான் என் பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவோமா? ஆனால் தேவன் உங்களை என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு. கோபாக்கினின் பிள்ளையாக, பாவத்தின் பிள்ளையாக, இருளின் பிள்ளையாக, சாபத்தின் பிள்ளையாக, இன்னும் சொல்லப்போனால் அக்கிரமத்தினால நிறைஞ்சிருந்த நம்மளை அவர் ஆசையாக வந்து தத்தெடுத்தாராமா. எடுத்துட்டு முதற் பலனை வச்சாராமா. இதை எப்படி எடுத்தார் அல்லது எப்படி ஜெனிப்பித்தார்னா வசனத்தினால ஜெனிப்பித்தார். இந்த வசனத்தை வச்சு என்னை ஜெனிப்பித்து, ஆசையாக என்னை ஜெனிப்பித்து, அதையும் தாண்டி என்னை முதற் பிள்ளையாக்கி வச்சுக்கிட்டாராமா. முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுது வேதம். இன்னும் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும் பொழுது அதை நீங்கள் எப்படி ஞாபகம் 1, 2, 3 1 Peter 1:23 என்ன சொல்கிறார் பாருங்களேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. செத்து போயிருந்த நீ, பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரித்து போயிருந்த உங்களை என்னையும் தேவன் ஜெனிப்பித்ததற்கு பயன்படுத்திய மிகப்பெரிய வித்து என்னன்னா அவருடைய வார்த்தை.
அப்போ இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்கு புரியணும். இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வல்லமை உள்ளது அப்படின்னா, செத்து போயிருக்கிற ஒருத்தனை, கோபாக்கினின் பிள்ளையா இருக்கிற ஒருத்தனை அப்படிங்கிறதுக்குள்ள தேவனின் பிள்ளையா மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தது சத்திய வசனம். இன்னைக்கு நமக்கு இருக்க கிறிஸ்தவ உலகத்தில் வசனத்தை விட நாம் வல்லமை பின்ன போக ஆரம்பிச்சிட்டோம். வசனத்தையும் தாண்டி அற்புதங்கள் அடையலுங்க, நல்லது தான், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, எப்படி பிறந்தீங்க? கோபாக்கினின் பிள்ளையா, பிசாசின் பிள்ளையா, சாபத்தின் பிள்ளையா, அக்கிரமத்தில் மரிச்சு போன பிள்ளையா இருந்த உங்களை தேவ பிள்ளையா எப்படி மாற்றப்பட்டீங்கன்னா வசனத்தினால தான் மாற்றப்பட்டீங்க. அப்போ இந்த வசனத்துடைய வல்லமை என்ன வல்லமை அப்படின்னா, இப்படி பிசாசின் பிள்ளையா இருக்கிறவனை ஒரு செகண்டில் அப்படி தேவனுடைய பிள்ளையா மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எங்க இருக்குன்னா இந்த சத்திய வசனத்தில் இருக்கு. அழிவில்லாத வித்து, இந்த உலகத்திலேயே அழிவில்லாத ஒரே வித்து தேவ வசனம். சரி, வேற எப்படி? ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியினாலே. வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு உடனே நம்ம பல காரியங்களுக்கு போயிடும், நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியினர் முதல்ல என்ன செஞ்சாருன்னு பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரால் மூவ் ஆகிறோம், வாழ்க்கை புதுசாகலை. ஆனால் இங்கே ரட்சிப்புக்கு முன்னே என்ன வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வசனம் வருது, பரிசுத்த ஆவியினர் வாராங்க, வந்த உடனே நீங்கள் புதுசாக மாறிட்டீங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, மாறிட்டீங்களா? நீங்கள் புதுசாக மாறினா ரட்சிக்கப்பட்டீங்க. சரி, இந்த ரட்சிப்புக்கு இன்னொருத்தர் முக்கியமான அவசியம். அது என்ன பிரதர்? வசனம் முக்கியம்னு சொல்லிட்டீங்க, பரிசுத்த ஆவியினர்னு சொல்லிட்டீங்க, இதையும் தாண்டி இன்னொருத்தர் முக்கியமா? ஆமாங்க, இன்னொருத்தர் முக்கியம். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் 14வது வசனம் இப்படி சொல்லுது, அவரை விசுவாசிக்கலைன்னா எப்படி தொழுது கொள்ளுவாங்க? சரி, கேள்விப்படலைன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? கேள்விப்படுறதுக்கு பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? அப்போ நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பிரசங்கிக்கிறவன் இருந்தால் தான் சத்திய வசனத்தை கேள்விப்படுவாங்க, கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பாங்க, விசுவாசிச்சாதான் தொழுது கொள்ளுவாங்க, அவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஆரம்பம் எங்கே இருக்குன்னா, ஒருத்தன் போய் பிரசங்கிக்கணும். இன்றைக்கி நம்ம ஊரில் பிரசங்கத்துக்கு பெருசாக மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வசனம் எப்படி சொல்லுது? பிசாசின் பிள்ளையாக இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு காரணம் வசனம். அந்த வசனத்தை பிரசங்கிக்கிற ஒருத்தன் தேவை அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் உடனே சொல்லலாம், இல்லையே நிறைய பேர் ட்ராக்ஸை படித்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ட்ராக்ஸை எழுதுனது யார் எழுதுனா? அதையும் ஒரு தேவ மனுஷன் தான் எழுதுகிறான். அதுவும் ஒரு வகையான பிரசங்கம் தான். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஏன் இந்த வசனத்தெலாம் சொல்கிறேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பிரசங்கித்ததுனால நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வசனத்தினால பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த வசனத்தை யாருக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படிங்கிறாரு. கடைசி நீங்கள் யாரை பற்றிங்க? உடனே சொல்லடா எனக்கு 3 பிள்ளை இருக்குது சார்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை பற்றிங்க நான் கேட்குறது? இந்த சுவிசேஷத்தினால் யாராவது ஒரு ஆத்மாவை நீங்கள் பெற்றெடுத்தீங்களா? என்ன செய்தோம்? யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக, சாபத்தின் பிள்ளைகளாக இருந்த எங்களை தேவனின் பிள்ளைகளாக மாற்றினீங்க. அதற்கு காரணமாக இருந்தது சத்திய வசனம், பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதல். ஆனால் இது ரெண்டும் நடந்தது, எங்களுக்கு சத்திய வசனம் வந்து சேர்ந்தது ஏதோ ஒரு மனிதன் மூலமாக. அந்த மனிதனுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் அதே நேரம் எவ்வளவோ ஜனங்கள் இந்த சுவிசேஷம், இந்த சத்திய வசனம் தெரியாமல் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது இதை அனுபவிக்கிற நான் ஏன் அந்த இன்னொரு மனிதனாக, பிரசங்கிக்கிற இன்னொரு மனிதனாக, அவர்கள் கேள்விப்படத்தக்க பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாக நான் மாறக்கூடாது? எங்களை எப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களையும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.